நேற்று தாவேகா நிர்வாகியே ஒருத்தர் பேசி இருக்காரு. அவரே தெளிவா சொல்றாரு, இங்க பாருங்க தப்பு பண்ணா அதை நம்ம சரி பண்றதுக்கான வேலைகளை பார்க்கணும், சரி பண்ணுங்கன்னு சொல்றவன நீங்க டார்கெட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. தாவேகா கொடி அரை கம்பத்துல பறந்துருக்கணும்னு அவர் சொல்றாரு. நல்லா பேசியிருந்தாருல்ல, கூட்டு பொறுப்பேற்கணும், நல்லா பேசியிருந்தாரு. இது ஒரு சிம்பிளான விஷயமா நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கொடி அரை கம்பத்துல பறக்கிறதுனால 41 பேர் உயிர் பெற்று வரப்போகிறார்களா? இல்லை. ஆனால் அந்த உயிர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம். எங்கள் கட்சியின் கொடி அரை கம்பத்தில் பறக்கும். இது ஒரு சிம்பிள். ஒரு நாட்டின் தலைவரோ முன்னாள் தலைவரோ இறந்தால் 3 நாட்கள் அரசு முறை துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன? ஒரு மரியாதை செலுத்தாதனால் அரை கம்பத்தில் கொடிகள் பறக்கும். 3 நாட்களுக்கு அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுகிறது. இறந்தவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம். இவ்வளவுதான். ஆனா அப்படி வராம இங்க அரை கம்பத்துல தாவேகா கொடி பறக்காம நீங்க ஆயுத பூஜை கொண்டாடுனீங்க ஆபீஸ்ல, அந்த போட்டோ தான் சார் வெளியே வருது. விஜய் அவர் எந்த வகையிலும் ப்ளே பண்ணல.